அனைவருக்கும் வணக்கம். ஸோ வந்துட்டு என் யூடியூப் வந்துட்டு அப்படியே படுத்துருக்கனால இன்னைக்கு வந்துட்டு சரி இதை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்திருக்கேன். என்னத்தை பற்றி அப்படின்னா நான் கீர்த்தி சுரேஷ். ஓகே, இவங்க வந்து இப்போ ரீசெண்டாக ஏதாவது படம் வந்துச்சு. சரி, அதாவது இப்போ இல்லை, போன மாதமா முந்தின மாதமான்னு தெரில, ரிவால்வர் ரீட்டான்னு ஒரு படம் வந்துச்சு. அதை பார்த்து ஆக்சுவலி என்னால் பார்க்க கூட முடியல. கஷ்டப்பட்டு ஏதோ ஓட்டி 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 கடைசி கிளைமேக்ஸ் மட்டும் பார்த்தேன். ஸோ அந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு 2 படம் வந்து ரொம்பவே ரொம்ப நல்லா இருந்துச்சு இவங்களோட அப்படின்னு தோணிச்சு. அதை பற்றி தான் பேசுவாங்க. ஆக்சுவலி இதை ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டேன். ஆனால் அது எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபைங் ஆனதுன்னு திருப்பி நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னன்னா, இவங்க வந்து இவங்க சோலோவா லைக் சோலோன்னு சொல்ல முடியாது, இவங்கள மெயின் கேரக்டரா வச்சு வந்த படம் தான் வந்து ரகு தாத்தா. இது ரொம்பவே நல்லா இருக்கும். எப்படி சொல்றாங்க, ஒரு காமெடி இருக்கும், ஃபேமிலி ஸ்டோரி, என்டர்டெய்னிங்கா இருக்கும். அதில் ஒரு பாட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரெட்ரோல இந்த மாதிரி ரெட்ரோ ஸ்டைலில் இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கலாம் அப்படின்னு எனக்கு இந்த படம் பார்த்தா எனக்கு தோணுச்சு. ஸோ யூ கைஸ் ஹேவ் டு ரியலி வாட்ச் ரகு தாத்தா. இட் இஸ் லைக் தட் பீக் ஆஃப் கீர்த்தி சுரேஷ். ஓகே, அதுக்கப்புறம் வந்து தெலுங்குல ஒரு படம் வந்துச்சு. பட் நான் அந்த டப்பிங்கில் அதை பார்த்தேன். இது எனக்கு எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது கூட தெரியல. உப்பு காப்பு ரம்பு, நான் கரெக்டாக தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன் எனக்கு நினைக்கிறேன். இது வந்து பிகினிங் வந்து ஒரு மாதிரி என்னடா இது அப்படி போனாலும் டுவர்ட்ஸ் தி எண்ட் ஓகே படம் நல்லா தான் இருந்துச்சு. கடைசியாக அதாவது இவங்க நடிச்சதுலே இல்லை, இவங்க மெயினாக நடிச்சதுலே வந்துட்டு எனக்கு என்னடா இது அப்படின்றது இந்த ரிவால்வர் ரீட்டா. ஸோ இப்போ வந்து இந்த 3 படத்தோட கம்பேரிசன், எப்போதுமே நான் ஒரு படம் எடுத்தேன்னா 2 படத்துக்கு தான் கம்பேர் பண்ணுவேன். ஆனால் இந்த படத்துக்கு மட்டும்தான், சாரி இந்த படம் இல்லை, இவங்களுக்கு மட்டும் இந்த 3 படத்தை நான் கம்பேர் பண்ண போகிறேன். அண்ட் வாய் யூ ஹேவ் டு வாட்ச் ரகு தாத்தான்னு சொல்ல போகிறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட பீக்கில் வந்துட்டு ரகு தாத்தா. ஓகே, இந்த ரகு தாத்தா படம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்கும். எனக்கு அது எதுவுமே வந்து ரொம்ப சீரியஸாக ரொம்ப வந்து ரொம்ப ஒரு நமக்கு ரொம்ப சீரியஸாக இருக்க தோணவே தோணாது. லைக் ரொம்ப ஃபன்னாக இருக்கும். பட் அது ரொம்ப சீரியஸான விஷயத்தை பற்றி பேசுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இந்தி திணிப்பு, அதுக்கப்புறம் ஃபெமினிஸ் இது, அப்புறம் லைக் எப்படி வந்து பெண்களை அடிமைப்படுத்துகிறாங்க அண்ட் ஹவ் த மேரேஜ் இப்போ எமோஷ்னல் பிளாக்மெயினால எப்படி மேரேஜ் சில பெண்கள் படுறாங்க, ஏன்னா அவ்வளோ அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணணும்னா அதோட பாதிப்புகள் என்ன, லைக் அதெல்லாம் ரொம்ப லைக் ரொம்ப நல்லா ஒரு மாதிரி ஒரு 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 ஸ்கிட்டுன்னு சொல்லுவாங்க, காமெடி ஸ்கிட்டுன்னு. ஸோ அந்த மாதிரி ரொம்பவே நல்லா இருந்துச்சு, ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு. நான் சொன்ன மாதிரி சீரியஸான விஷயத்த வந்து ரொம்ப ஈஸியாக ரொம்ப ஒரு ஒரு ஃபன் மோடில் சொன்ன மாதிரி இருந்துச்சு. ஸோ யூ காய்ஸ் ஹேவ் டு வாட்ச் திஸ் மூவி ஒன்லி ஃபார் திஸ். 2வது ரீசன் ஏன்னு பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் இதில் நடித்த ஆக்டர்ஸ், ஆக்ட்ரஸ், இந்த ஆர்டிஸ்ட் எல்லாமே ரொம்ப சூப்பராக நடிச்சிருந்தாங்க. லைக் நெக்ஸ்ட் என்ன நடக்கும் அப்படின்னு லைக் நமக்கு தோன்ற அளவுக்கு அந்த ரைட்டிங் அண்ட் அஃப்கோர்ஸ் அந்த பாட்டுலாம் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. லைக் நம்ம நார்மலாக பேசுகிற வார்த்தைகள் வச்சு ஒரு பாட்டு எழுதுனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி. ஸோ இது வந்து அப்ளாஸ் ஃபார் சீன்னால் அவர் வந்து எப்போதும் நல்லா செஞ்சுட்டாரு. ஸோ இந்த ரகு தாத்தா இஸ் மை ஃபேவரட் பிகாஸ் ஐ ஃபீல் லைக் இட்ஸ் அ பர்ஃபெக்ட் மூவி. என்னென்னா கொஞ்சம் லைட்டாக ட்ராகியாக இருக்கிற மாதிரி இருந்தாலுமே ஆனால் இது ஒரு பர்ஃபெக்டான மூவி. அண்ட் இது வந்து பக்காவாக வந்து அவங்க கீர்த்தி சுரேஷ்க்கு வந்து ரொம்பவே ஆப்டாக இருந்துச்சு. அடுத்து 2வது, அதாவது இது ரொம்ப என்னன்னா லோ மார்க்ஸும் தர முடியாது, 10 இது காசனும் தர முடியாது, 10க்கு 10 தர முடியாது, 5 அப்படி இருக்கிறது பார்த்தா இந்த உப்பு காப்பு ரம்பா, ஓகே இது எனக்கு ப்ரொனவுன்ஸ் பண்ண தெரியல, மன்னிச்சிடுங்க. ஓகே, இது வந்து ஆக்சுவலி தெலுங்கு படம். இந்த படத்தை பார்த்தீங்க அப்படின்னா இது ஒன்றுமே இல்லை. அதாவது என்னன்னா ஒரு ஊரில் வந்து எப்படின்னா எரிச்சு பொணங்களை எரிச்சு வந்து அதை தண்ணியில் இது பண்ணாமல் புதைக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு கல்ச்சர் இருக்குது அந்த ஊரில். அண்ட் ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த ஊரில் வந்து இடம் இல்லை. ஸோ இது வந்து எப்படி ஓவர் கம் பண்ணாங்க அதுன்னு பற்றின கதை. இது வந்து பிகினிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி என்னடா இவ்வளோ ஃபாஸ்ட்ஃபுல்லாக காமெடி பண்ணுறாங்க,
இவ்வளோ ஸ்டூப்பிடா இருக்கு இந்த ஊரு லைக் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் அப்புறம் தான் போக புரிஞ்சு அந்த ஊரே அப்படிதான். அந்த ஊரே ஒரு ஸ்டூப்பிடான ஒரு ஊரு தான். அதுல இருக்கிற மக்கள் அப்ப எப்படி இருப்பாங்க? ஸோ அந்த அது ரொம்ப பிகினிங் வந்து கொஞ்சம் புரியுறது கஷ்டமா இருந்தாலும் போக போக புரிஞ்சுச்சு. அண்ட் போக போக தான் எனக்கு அந்த கதைக்குள்ளே போனாங்க. அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு. ஸோ மேபி இது ரைட்டிங் கொஞ்சம் இருந்தாலுமே ஆக்டர்ஸ் எல்லாமே நல்லா தான் நடிச்சிருந்தாங்க. அண்ட் நல்லா இருந்துச்சு. பார்க்கலாம் பார்க்கலாம். நம்ம வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்காக இதை பார்க்கலாம். ஐ என்ஜாய் இட். எனக்கு பிடிச்சிருச்சு டுவர்ட்ஸ் தி எண்ட். பிகினிங் வந்து என்னடா இது ஈவன் லைக் கீர்த்தி சுரேஷோட ஆக்டிங் ரொம்ப அனாயிங்கா இருக்கும். அந்த பட்டிமன்றத்தில் அவங்க பேசுவாங்க பாருங்க, ஐயோ. அப்புறம் ஆரம்ப சீனே அவங்க அப்பா இறந்துருவாரு. அதாவது அந்த ஊரு நாட்டாமையா, அதுக்கு இவங்க போடுற அந்த அழுகு ஆக்டிங் இருக்கு, எரிச்சலா இருக்கும். ஆனா டுவர்ட்ஸ் தி எண்ட் இட் ஆல் சேஞ்ச்ட். ஏன்னா வந்து அப்புறம் ரொம்ப வந்து சில்லியான காமெடிலேருந்து லைக் ரொம்ப சீரியஸா போகிற மாதிரி இருக்கும். பட் அந்த அளவுக்கு ரொம்ப நம்மளுக்கு மனதை உருக்கும் அளவுக்குலாம் எதுவும் இருக்காது. பட் ஓகே, அந்த அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் டுவர்ட்ஸ் சில்லி காமெடி, ஒரு ஒரு அனாயிங்கான காமெடி டு சீரியஸான ஒரு விஷயத்துக்கு போகும்போது அது ஒரு வகையில் அக்செப்டபுளாக தான் இருந்துச்சு. கடைசியா வரும் நம்ம ரிவால்வர் அட்டாக். இது என்ன படம், என்ன கேங்கு, என்ன டீமு, லிட்டரலி அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது இல்லை டீசர் பார்க்கும்போது ஐ ஃபெல்ட் லைக் இட் வாஸ் கோயிங் டு பி லைக் ஓகே, இவங்க ரீதா வந்துட்டு ஒரு அண்டர் கவர் ஏஜென்டாக இருக்க போகிறாங்க. அண்ட் இவங்க வந்து அண்டர் கவர் ஏஜென்டும் இல்லை நோபடி படம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவர் வந்து எல்லாம் இந்த ஹிட்மேன், அவர் ஏஜென்ட்டாக இருப்பார், ஹிட்மேன் ஏஜென்ட்டாக இருப்பார், அதெல்லாம் விட்டுட்டு ஒரு சாதாரண மனிதனாக இருக்கும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி தான் இந்த ரீதாவும் இருப்பாங்க. அதாவது ரீதா எனப்படும் கேரக்டரை கீர்த்தி சுரேஷ் இவங்க இருப்பாங்க அப்படின்னு நினச்சேன். பார்த்தா என்ன டீமு, என்ன கேங் மாதிரி, என்ன இது அப்படின்னு தான் இருந்துச்சு. ஏன்னா இவங்க சாதாரண ஒரு ஒரு பொண்ணு அண்ட் இவ்வளோ இது செய்ய முடியுமா? இப்போ இதே கோலமாவு கோயிலா பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த அந்த என்ன சொன்னாங்க, ஷி ஹேட் த கிரிமினல் பிரெயின் பட் வித் இன்னசென்ஸ் லுக்கு. அதுக்கப்புறம் அவங்களோட அந்த ஃபைனான்ஷியல் சுச்சுவேஷனால பட் ஆக்சுவலி அந்த மாதிரி நல்ல ஒரு ஸ்மார்ட்டான பிரெயின் இருந்துச்சு. அண்ட் த்ரூ அவுட் த மூவி ஆரம்பத்துலேயே அதை காமிச்சிட்டு போனாங்க. இந்த ரீட் தான் எனப்படும் கேரக்டர் வந்துட்டு இவங்க இப்படிதான் போர்ட்ரே பண்ணப்படுறாங்க. பண்ற பிளான் எல்லாமே சொதப்பலாகுது. ஆனா எண்ட் ஆஃப் த டே பார்த்தாக்கா வந்துட்டு எல்லா பிளானும் பக்காவா போயிருக்கு. லைக் ஒரு மாதிரி கசமுசான்னு போன மாதிரி தான் இருந்துச்சு இந்த படம். நல்லா எடுத்திருக்கலாம், நல்ல ஒரு ஒரு ஐடியா இருந்திருக்கு. அந்த எக்ஸிகியூஷன் வந்து ரொம்பவே தப்பு. பட் இதில் நடிச்ச கேரக்டர்லாம் நல்லா தான் நடிச்சிருந்தாங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆர்டிஸ்ட் வாட்ஸ் எவர் சாங்ஸுமே எனக்கு அந்த அளவுக்கு மைண்டில் பதியல. ஆனால் இதோட அந்த மேக்கிங் தான், இந்த அந்த அந்த என்ன சொன்னாங்க, திரைக்கதையா அந்த ஸ்டாரி ப்ளோட் தான் வந்துட்டு ஒரு மாதிரி ஜவ்வு மிட்டாய் மாரி இருந்துச்சு. அப்படி இழுத்து அடிச்சுக்கிட்டு போன மாதிரி இருந்துச்சு. பட் அதர்வைஸ் இட் குட் பி எ பெட்டர் மூவி. அமாங் திஸ் த்ரீ கண்டிப்பாக ரகுதாதா பார்க்கணும். அது வந்து ஒரு மாதிரி எனக்கு குட் நைட் படம் பார்க்கும்போதெல்லாம் அது ஒரு மாதிரி காமா ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி தான் இந்த ரகுதாதா. இப்போதெல்லாம் போரிங்காக இருக்கோ இல்லை வந்து ஒரு மாதிரி மூட் அவுட்டாக இருக்கோ, இந்த படம் பார்த்தாக்கா ஒரு மாதிரி நல்லா இருக்கும், என்டர்டெய்னிங்காக இருக்கும். ஸோ அதுதான் இந்த 3 படத்து, அதாவது எனக்கு இவங்களை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து ரொம்ப லைக் ஷீ இஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் ஆக்டர். இவங்க மொத வந்து இவங்க சென்ட்ரிக்காக நடித்த படம்னா வந்துட்டு அந்த என்னது குயினா, என்னது மிஸ் இந்தியாவா, மிஸ் இந்தியா தான் நினைக்கிறேன். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா, ஐயோ அந்த படத்தை பற்றி நான் பேசவே விரும்பவில்லை கைஸ், சாரி. ஏன்னா வந்து டீ காஃபி அப்படி இப்படின்னு ரொம்ப கலந்தடிச்சு ரொம்ப வந்து ஒரு மாதிரி குழப்பமா இருக்கும். ஸோ அந்த படத்தை இந்த இந்த கேட்டகரியிலே நான் சேர்க்கல. ஒரு ஒரு முயற்சி, அது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டைம் மாதிரி இருந்ததுன்னா அதை மன்னிச்சு விட்டுருவோம். ஆனால் அதுக்கப்புறம் வந்து இந்த 3 படங்கள் பார்த்தோம்னா ஓகே, ஓரளவுக்கு ஓகே. அதுலேயே பெஸ்ட்டுன்னா ரகுதாதா. ஸோ அதுதான் இன்னைக்குள்ள வீடியோ. பாய்.